Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். மார்னிங்ல இருந்து நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். இதுல வந்து ரெண்டு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ண போறேன். என்னென்ன ரெசிபி அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ரெசிபி வந்து ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 வருஷ குழந்தையாக இருந்தாலும் சரி 1 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு உருண்டை மாதிரி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இந்த வால்நட்டு இது வந்து கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன். இதை நான் கிராம் கணக்கில் எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த அளவு எடுத்து எல்லாத்தையும் நம்ம ஆயில் இல்லாமல் ஒரு ஃப்ரை வந்து பண்ணிக்க போகிறோம். சூடு என்ன போதும், சூடு பண்ணிவிட்டு அதை ஆற வச்சோம் அப்படின்னா நல்லா பொடியாக வரும்ல, அதுக்காக நான் வால்நட் போடுறதுக்கு முன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை கடலக்கொட்டை இருக்கு இல்லையா, அதையும் வந்து கொஞ்சமாக வறுத்து அதை ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா தோல் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக அதையும் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக பாதாம், அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்தா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு எடுத்தோம்னா சூப்பராக பொடி வந்துடும். அதுக்காக தான் வறுத்துட்ருக்கோம். அந்த சூடு பட்டா போதும், ரொம்ப வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ முந்திரி வந்து சேர்க்குறோம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மூணுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈக்குவல் இருந்து வரும். இந்த முந்திரி வந்து ஒரு 4-5 வந்து எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். ஏன்னா முந்திரி சாப்பிட்டா வெயிட் ஏறுமா, பாப்பாக்காக தான் இது செய்கிறோம். வெயிட் ஏறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபிங்க இது. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கிரேப்ஸ் நான் சொல்கிறதே சொல்லிட்டு இருக்காங்க பாப்பா, அதனால தான் அவள் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நார்மல் கிரேப்ஸை வந்து போட்டிருக்கோம், காஞ்ச திராட்சை. இந்த ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எந்த அளவு வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்டாக புட்புட்டாக வரணும். புட்புட்டானா நிறைய கொஞ்சம் குண்டு குண்டாக வரணுங்க. அந்த இதை நம்ம வந்து நார்மல் கிரேப்ஸ் வந்து நெய்யில் போட்டு வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுனால உப்பி வந்ததும் நம்ம அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் கடலக்கொட்டையும் தோல் வந்து எடுத்துட்டு இதையும் வந்து நம்ம மிக்சியில் எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த ஈரப்பதம் வேணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேரிச்சப்பழம் எடுத்துருக்கோம். ஒரு 10-15 பேரிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக இருக்கிறத நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு போட்டுட்டு அதை வந்து அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறது வந்து அந்த ஈரப்பதம் வந்து நல்லா வரும். நீங்கள் எவ்வளோ தான் நெய் போட்டால் பிள்ளைங்க அதாவது குழந்தைங்க வந்து அதிகமாக வந்து சாப்பிட மாட்டாங்க ஸ்வீட் இருந்தாலும். அதனால் பேரிச்சப்பழம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிட்டுப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அந்த திராட்சை எல்லாமே கொஞ்சமாக போட்டு அதோடைய பேரிச்சப்பழம் இருக்குதுங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நெய் வந்து சேர்க்கலாம், இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து உருக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த வால்நட் பவுடரும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வேர்க்கடலையும் வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் வந்து நல்லா அந்த ரொம்ப நைஸாலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் குறை இருந்தாலே போதும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு பேரிச்சப்பழத்தையும் போட்டிருக்கோம். அடுத்து கொஞ்சமாக நம்ம பொடி அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி அரைச்சிட்டு அதோடையே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா தனித்தனியாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால கொஞ்சமாக அதோடைய பேரிச்சப்பழம் அரைச்சதோடையே பொடியும் சேர்த்துட்டு மீதி இருக்க பொடி எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பட்டர் உருக்கி வச்சிருக்கோம்ல அதிலே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோங்க. அந்த பேரிச்சப்பழம் அரைச்சதையும் அதையும் வந்து சேர்த்திக்க போகிறோம். அதோடய சேர்த்திட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணுனாலும் விட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டோம். நல்லா வந்து அந்த ஈரப்பதம் நல்லா கையில் வந்து நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வர அளவுக்கு பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து அடுப்பு ஃப்ளேம் வந்து பற்ற வைக்க வேண்டாம். ஃப்ளேம் இல்லாமலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையிலே வந்து பண்ணிக்கலாம், கரண்டிலே பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இனிப்புக்காக இந்த அளவு பிடிக்க வரும், அதனால் வந்துட்டு அது உடஞ்சிருங்க. இந்த அளவு பிடிச்சாலும் அது வந்து உடஞ்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம். நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா அதோடைய ஈரப்பதத்துக்கு நல்லாவே கையில் வந்து உருண்டை பிடிக்க வரும். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்குனால நீங்கள் ஸ்வீட் கம்மியாகவே செய்யலாம். 2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை வந்து கலந்துட்டு
இப்போ நம்ம அடுப்பை வந்துட்டு சிம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சூட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை நல்லாவே இலகி கொடுக்கும். நீங்கள் இல்லைன்னா அரைக்கும் போதே பேரிச்சப்பழம் அரைப்பீங்களா, அப்போயே கூட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அது வந்து சூட்டுக்கு நல்லா இறங்கிச்சு அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து உருண்டை பிடிக்க வரும். அதனால இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அதனால வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நல்லா பிடிங்க. நல்லாவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாமல் சூப்பராக வருதுங்க இந்த உருண்டை. இது வந்து ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அப்புறம் கால்சியம் எல்லா ஒரு விட்டமின்ஸும் இதிலே வந்து அடங்கியிருக்குங்க. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் குழந்தைங்களுக்கு இதையும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ற கமெண்ட் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் கொடுத்துட்ருக்கோம். கொடுத்துட்டு வெயிட் கெயின் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு இது ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாலேயும் கொடுத்தோம். கொஞ்சம் தான் வெயிட் கெயின் ஆச்சு. அப்புறம் இப்போ பாப்பாக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால திருப்பி வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அதனால் திருப்பி வெயிட் கெயின் பண்ணணுமே அப்படின்றதுக்காக திருப்பி வந்து இந்த உருண்டையை வந்து செஞ்சுருக்கோம். இது என்ன உருண்டைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட் உருண்டையே வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிற பேர் தானே. ஓகே, இது வந்து லட்டு, ட்ரை ஃப்ரூட் லட்டு. நல்லா இருக்குங்களா பேர்? இது மாதிரி செஞ்சு பாக்ஸில் போட்டுட்டு காலையிலே பாப்பாவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து காலையில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சமையல் செஞ்சேன் அப்படின்னா, அன்றைக்கி நான் தான் வந்து சமைச்சேன். தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். தம்மில் வச்சுட்டு செய்கிற மாதிரி தம்மில் போட்டு வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம முட்டை, அடுத்த ரெசிபி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை வந்து நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு தக்காளி சாதம், வெஜிடபிள் ரைஸ், காளான் பிரியாணிக்கு கூட இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி முட்டை வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 4-5 முட்டை வந்துட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஏன்னா முட்டை வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சனால கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நல்லா பொரியுங்க. அந்த பொரிஞ்செல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ண முட்டையை ஒன்று ஒன்றா வந்து திருப்பி வந்து வைங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து திருப்பி வச்சுக்கோங்க, கட் பண்ணதை உள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ எல்லா முட்டையும் நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். மூடி போட்டுட்டு நீங்கள் சிம்லே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமே வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். அதனால் சிம்லே வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அப்பப்போ கிளறி விடணும். இல்லைன்னா அதையும் வந்து அடி பிடிச்சிக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் திருப்பி வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திருப்பி போட போகிறேன் எல்லாத்தையுமே. அப்போ தான் அது உள்ளே வந்து மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுவீங்க, அக்கா சூப்பராக வந்தது, நல்லா வந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு கூட சொல்லுவீங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து நீங்கள் அதுவும் தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி எக்கு ஃப்ரையும் வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அம்மா தான் செய்வாங்க. அது மாதிரி எப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் வந்து இதை செஞ்சேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ நம்ம அடியில் திருப்பி விட்டதும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சோம் அப்படின்னா கீழேயும் நல்லா மசாலா வந்து இறங்கிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம முட்டை ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் ரொட்டீன் மட்டும். மார்னிங் வந்து நம்ம தக்காளி சாதம், முட்டை ஃப்ரை வந்து நான் செஞ்சேன். அதுக்கப்புறமா ஒரு மதிய டைமில் வந்து தான் பாப்பாவுக்கு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணோம். அப்புறம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னையோட வ்ளாக் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த லட்டை வந்து செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஃப்ரையும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அந்த லட்டும் சரி, இந்த முட்டை ஃப்ரை. நான் வந்து தனித்தனியாக ரெசிபி போடலாம். இருந்தாலும் 2 ரெசிபி சிம்பிளாக தானே இருக்குது. அதனால் ஒரே இதில் வந்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி வாழை இலை இருந்தது, அதனால் வாழை இலையை நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டோம். அம்மா வந்துட்டு தட்டில் நின்று சாப்பிட்டுருந்தாங்க, அதனால் அவங்க பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.